திருக்குறளில் இசைக்கருவிகள். கனை கொடிது யாழ்கோடு செவ்விதாங்கண்ண வினைபடு பாலாள் குழல். கனை கொடிது யாழ்கோடு செவ்விதாங்கண்ண வினைபடு பாலால் குழல் என்பது திருக்குறள். அதாவது நரம்பு கருவியாக விளங்குகின்ற யாழும் வில்லும் தோற்றத்தில் ஒன்றாகத்தான் இருக்கும். ஆனால் யாழ் இனிய இசையை தருகின்றது. கனை என்று சொல்லக்கூடிய வில் கொலை தொழிலை செய்கின்றது. எனவே தோற்றத்தை பார்த்து மயங்காமல் அவரவர்களுடைய செயல்களை பார்த்து தெளிந்து இருங்கள் என்பது வள்ளுவருடைய அறிவுறுத்தல். மற்றொரு இசைக்கருவி குழலை பற்றி வள்ளுவர் சொல்லுகின்ற ஒரு குறள். அழல் போலும் மாலைக்கு தூதாகி, அழல் போலும் மாலைக்கு தூதாகி ஆயன் குழல் போலும் கொல்லும் படை. அழல் போலும் மாலைக்கு தூதாகி ஆயன் குழல் போலும் கொல்லும் படை. காலையிலே இனிமையாக இருந்த குழல் இசை தலைவனை பிரிந்திருக்கின்ற தலைவிக்கு மாலை நேரத்திலே அதே ஆயன் இசைக்கின்ற குழல் இசை கொல்லும் படை கூற்றுவனுடைய துன்பத்தை விட அதிகமாக தருவதாக தலைவி சொல்வதாக வள்ளுவர் இந்த திருக்குறளை எடுத்து இசைத்துள்ளார். அழல் போலும் மாலைக்கு தூதாகி ஆயன் குழல் போலும் கொல்லும் படை. திருக்குறளின் இசைக்கருவிகள் தொடரும்.